தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல குப்பைகள் எல்லாமே இருக்கு. என்ன செய்ய அது ரொட்டேஷனா பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஏன் அதுல தடை இல்ல? இப்போ நம்ம வரக்கூடிய பகுதியில் வந்து சில பகுதிகளில் வந்து குப்பை சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸோ சில பகுதிகள் வந்து வேக்கன்ட் லேண்டா இருக்கு. அந்த தனியாரிடம் வந்து அந்த குப்பை அகற்றுமாறு நோட்டீஸ் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாகவும் அதை அகற்ற சொல்லி கூறியிருக்கோம். சில பகுதிகள் வந்து அன்ஆத்தரைஸ்டா இரவு நேரங்களில் வந்து குப்பைகளை வந்து போட்டுட்டு போற சூழல் இருக்கிறதா பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதற்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் இணைந்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா வந்து பொருத்த சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நாட்கள் வந்து சிசிடிவி கேமரா பொறுத்த பின் யார் அந்த நபர்கள் வந்து குப்பை போடுகிறாருன்னு கண்டறிந்து அவர்களுக்கு அபதாரம் வந்து விதிக்கப்படும். ஏற்கனவே இந்த சிசிடிவி முறையில குப்பை கொட்டுறவங்களை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேருக்கு எடுத்திருக்கிறோம், ஏன் அது இருந்தாலும் குப்பை கொட்டவே இருக்காங்க? சிசிடிவி பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் வந்து சிசிடிவி வந்து பொறுத்துறாங்க. மாநகராட்சி சார்பாக வந்து முக்கியமான பகுதிகள், சப்வேஸ், அதுக்கப்புறம் கெனால் பகுதி, இந்த மாதிரி பகுதியில் தான் வந்து சிசிடிவி மானிட்டர் பண்ணிட்டு வரும். பொதுமக்கள் ஸ்பெசிபிக்கா கோரிக்கை வைக்கக்கூடிய உடனே நடவடிக்கைகள் எடுத்துப்பட்டு வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த நாய்களோட தொல்லை அதிகமா இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட நிறைய நாய்கள் பிரச்சனை இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நாய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சட்ட விதிமுறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம முன்னதாகவே தெரிவித்திருக்கிறோம். நம்மளை பொறுத்த சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்க ரூல்ஸ் வந்து ஒரு நாயை பிடித்தோம் அப்படின்னா அதுக்கு கருத்தடை பண்ணிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் தான் அந்த நாயை விடுமாறு தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாடு பிரச்சனை இருக்கிறதா கூட நம்ம மாநகராட்சியில தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தெரிவித்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 15 மண்டலங்களுக்கு உட்பட்டு கேட்டல் பவுண்ட் வந்து ரெடி பண்ணுமாறு நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் நாய்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட விதிமுறைகள் நம்மளுக்கு வந்து இல்லை. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக இருக்கிறதுனால நம்ம நாய்களை பிடித்து அது கருத்தடை பண்ணி மீண்டும் அந்த பகுதியில் விடக்கூடிய சூழல் தான் ஏற்படுது.